தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணி திரண்டு வாருங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nemathi Property Management. Contact 766 700 8999. வீர வணக்கம் வீர வணக்கம். மொழியை காக்க இனத்தை காக்க, மொழியை காக்க இனத்தை காக்க. மத்திய அரசே ஒன்றிய அரசே, மத்திய அரசே ஒன்றிய அரசே. சென்னை உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்கு. போராட்டம் இது போராட்டம், உண்ணா நிலை போராட்டம். கோரிக்கை வெற்றி பெறும் வரை, கோரிக்கை வெற்றி பெறும் வரை உண்ணா நிலை போராட்டம். பொதுச் செயலாளர் தோழர் கி வெங்கட்ராமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற தோழர்கள் தோழர் கூஞா பகத்சிங், நம்முடைய இந்த 25 வழக்குரைஞர்கள் வழக்காளிகள் கொண்ட இந்த உண்ணாநிலை சட்ட மாணவர்கள் உள்ளிட்ட தோழர்கள் தொடங்க இருக்கிற இந்த உண்ணாநிலை போராட்டத்தை நம்முடைய தோழர் நல்லக்கண் அவர்கள் இப்பொழுது தொடங்க இருக்கிறார்கள். 32 ஆண்டுகள் பொது சிறையிலே இருந்து ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தினுடைய களம் நிகழ்ச்சியில் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்துக்கு வெளியில் ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த போராட்டத்தினுடைய முழக்கமே வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் தமிழ் அப்படிங்கிறது தான். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய, தாய்மொழியாம் தமிழ் மொழியை தங்கள் உயிராக நேசிக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு உயர்நீதிமன்றத்துக்கு தமிழில் வாதாடுறதுக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை வந்து பார்க்க முடிகிறது. வழக்காடு மொழியாக தமிழை ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து முன்வைத்து, இந்த கோரிக்கை நிறைவேற்றும் வரை உண்ணாநிலை போராட்டத்தில் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய நல்லக்கண்ணவர்கள் வந்து இந்த உண்ணாநிலை போராட்டத்தை துவங்கி வச்சு காலவரையற்ற ஒரு உண்ணாவிரதத்தை வந்து இருக்க போகிறதா சொல்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறு 342(2) கீழே குடியரசுத் தலைவருடைய அனுமதியை பெற்றிடுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியும் கூட இன்னும் அவங்க அது நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற ஒரு கூற்றையும் முன்வைக்கிறாங்க. எனில் இங்கே அரசியலமைப்பு சட்ட ரீதியாக ஒரு மாநிலத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமையை கூட கேட்டு பெறுவதற்கு இவ்வளவு காலதாமதமாகுதா? ஏன் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு மொழியாக இருக்கக்கூடிய அந்த மொழியை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வழக்காடு மன்றத்தின் மொழியாக மாற்றுவதற்கு இவ்வளோ தடைகள் இருந்துக்கிட்டு இருக்கு? ஏன் இதை தாமதப்படுத்துகிறாங்க அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய மூத்தவர்கள்ட்ட நம்ம கேட்டு பெறலாம். அவருடைய கருத்துக்கள் என்னங்கிறதையும் அவங்க கேட்டு பெற்றுக்கலாம். அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த உண்ணாநிலை போராட்டம்ங்கிறது இந்த கோரிக்கை அதற்கான முடிவை பெற்று தீரும் வரை இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்றதை அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் தோழர். இப்போ இந்த வந்து உண்ணாநிலை போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன, இதை பற்றி சொல்ல முடியுமா? தமிழை உயர்நீதிமன்றத்தின் மொழியாக்குக என்ற கோரிக்கையின் அடிப்படையிலே தொடர்ச்சியாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பல வழக்கறிஞர்கள் இணைந்து தமிழை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்று பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். தொடர் பகத்சிங் மதுரையிலிருந்து தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இது போன்ற பல்வேறு போராட்டங்களை இதற்கு முன்பு நடத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும், அதன் விளைவாகத்தான் நம்முடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக
தமிழை உயர்நீதிமன்ற மொழியாக்கு கோரிக்கை நிறைவேறும் வரை உண்ணாநிலை போராட்டம் என்பதை நடத்துகிறோம். இதில் மொத்தம் 25 பேர் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இதில் வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல, வழக்காடிகள், தமிழ் அறிஞர்கள், சட்டமானவர்கள் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள். தமிழை உயர்நீதிமன்றத்தின் அலுவல் மொழியாக்குவதில் என்ன பிரச்சனை? ஏற்கனவே இந்தியை ராஜஸ்தான், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற இடங்களில், மாநிலங்களில், உயர்நீதிமன்றங்களில் அதான் அலுவல் மொழியாக இருக்குது. தமிழை ஏன் ஆக்க மறுக்கிறார்கள்? ஏற்கனவே 2006 தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. 348 2வது பிரிவு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புவதன் மூலமாக ஒன்றிய அரசே அதை எளிதாக செய்துவிட முடியும். அதை செய்ய மறுக்கிறார்கள். ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக நாட்டை இந்து ராஷ்டிரமாக்க வேண்டும் என்ற கனவில் இருப்பதால் செய்ய மறுக்கிறார்கள். வேறு வழியின்றி தான் இன்றைக்கு உண்ணாநிலை போராட்டம், காலவரையற்ற கோரிக்கை நிறைவேற்றும் முறை போராட்டத்திற்கு நடத்துவதற்கு ஒன்றிய அரசு தள்ளியிருக்கிறது. அந்த போராட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. வேற என்ன மாநிலங்கள்லாம் மாநில மொழியே உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியா இருக்கு? மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் இருக்குது. பீகாரில் பீகாரி இல்லை, அதுக்கு பதிலாக இந்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் மேற்கு வங்காளம், மோடி முதலமைச்சராக இருக்கும்பொழுது குஜராத், கர்நாடகா, ஆந்திரா இது போன்ற மாநிலங்களிலும், தமிழ்நாடு உட்பட எல்லா இது போன்ற மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழிகளை வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்று தீர்மானம் சட்டமன்றம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. இது ஒரு மனிதனோட அடிப்படை உரிமை. ஒரு வழக்காடி ஒருத்தர் இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா, தான் எதற்காக நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறோம், என்ன மொழியில் பேசுகிறாங்க என்று பேசுவதற்கும் கேட்பதற்கும் ஒரு அடிப்படை உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை மறுக்கிறார்கள் என்பதுதான் தவறு. உச்ச நீதிமன்றத்திடம் எவ்வித அனுமதியும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்றிய அரசே நேராக செய்து முடிக்கின்ற சில நொடிகளில், சில நாட்களில் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். அதை இவர்கள் செய்ய மறுக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த உண்ணாநிலை போராட்டத்தை எவ்வளோ நாள் நீடிக்க போறீங்க? அது கோரிக்கையை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக நிறைவேறும் என்று நம்புகிறார்கள். வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு பாவேந்தர் அம்மன் வந்திருக்கிறார். ஐயா வணக்கம். இந்த கோரிக்கையினுடைய முக்கியத்துவம் என்ன? எதற்காக இந்த போராட்டம்? உயர்நீதிமன்றத்தில் தமிழ் அலுவல் மொழியாக, ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்பதற்காக 2006 தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். 2006 ஆண்டு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்ற பேரவையிலே தீர்மானம் ஏற்றி இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும்படி இந்திய அரசுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் இந்திய அரசு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பி அவர்கள் அதை திருப்பி அனுப்புவதுமாக ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். 17-18 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. எனவே நாங்கள் இதை கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து தொடர்ந்து இயக்கம் எடுத்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். முதலில் தமிழ்நாடு பார் கவுன்சில் அரங்கத்தில் கருத்தரங்கு நடத்தினோம். அதன் பிறகு நவம்பர் 1 தொடங்கி டிசம்பர் 1 வரை 5 தொடர் முழக்க ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோம் உயர்நீதிமன்ற வாயிலில். இப்போ போன 17ஆம் தேதி தில்லியில், புது தில்லியில் போய் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிளப் ஆஃப் இந்தியாவில் ஒரு மாநாடு நடத்தினோம். மாநில மொழிகள் உயர்நீதிமன்றங்களில் ஒலிக்க வேண்டும், அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழிகள் தாய்மொழிகள் உயர்நீதிமன்றத்தில் அலுவல் மொழி ஆக்கப்பட வேண்டும் என்று ஒரு மாநாட்டை நடத்தி முடித்து வந்தோம். இன்றிலிருந்து தொடர் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தை இங்கு 25 வழக்கறிஞர்கள், பொது வழக்காடிகள் இங்கே தொடங்கி இருக்கிறார்கள். தள்ளி போடுவதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? உள்நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? உள்நோக்கம் இப்போ ஏற்கனவே ராஜஸ்தானில் 1950 இந்தியை அலுவல் மொழி ஆக்கிவிட்டார்கள். அதேபோல் பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தில் ஆக்கிவிட்டார்கள். நரேந்திர மோடி குஜராத் முதல்வராக இருக்கும்போது இந்த கோரிக்கை வைத்தார். ஆனால் இன்றைக்கு அவரே தலைமை அமைச்சராக இருக்கிறார். குஜராத்தில் இன்னும் குஜராத் உயர்நீதிமன்றத்தில் அலுவல் மொழி ஆக்கப்படவில்லை. குஜராத்தில் இந்த கோரிக்கை இருக்கிறது. கர்நாடகத்தில் 2013 சித்தராமையா போன முறை முதல்வராக இருக்கும் பொழுது கர்நாடகத்தில் கன்னடத்தில் உயர்நீதிமன்றத்தில் அலுவல்கள் நடைபெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். தள்ளிவிட்டார்கள். மேற்கு வங்கத்தில் கேட்டிருக்கிறார்கள், சத்தீஸ்கரில் கேட்டிருக்கிறார்கள். இன்னும் எங்கேயும் நடக்கவில்லை. உள்நோக்கம் மெதுவாக தான் எதனால் அப்படி பண்ணுறாங்க? அவர்களுக்கு ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம் என்கிற போக்குடைய இந்திய அரசாக இருந்து கொண்டிருப்பதால் கடந்த காங்கிரஸ் காலங்களில் கூட இது நடக்கவில்லை. எனவே இது தொடர்ந்து போராடுவதற்காக நாங்கள் இந்த போராட்ட இயக்கத்தை தொடங்கி இருக்கிறோம். தமிழ்நாட்டு உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை அலுவல் மொழியாக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மக்கள் இயக்கம், உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்கறிஞர் செயற்பாட்டு குழு சார்பில் இன்று 28/2/2024 நாள் முதல் கால வரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தை வழக்கறிஞர்கள்,
வழக்காளிகள் சட்ட மாணவர்கள் இங்கே இப்பொழுது தொடங்க இருக்கிறார்கள். நம்முடைய முதுபெரும் தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இப்பொழுது இந்த உண்ணாநிலை போராட்டத்தை தொடங்க இருக்கிறார்கள். நம்முடைய கோரிக்கை என்பது கடந்த 2006ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு சட்டமன்ற பேரவையிலே தீர்மானம் இயற்றி அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் இந்திய அரசுக்கு இந்த கோரிக்கையை அனுப்பி வைத்தார்கள். அன்று முதல் இந்த கோரிக்கை